Hi friends, welcome to Wednesday Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பனானா சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பனானா சிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக் ரெசிபி. இது ஒரு ஸ்டார்டர் ரெசிபியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே குயிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி இது. இப்போ இந்த வாழைக்காய் சிப்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 7 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து கறி வாழைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கூட்டு பொரியல் அல்லது ஏதாவது கிரேவிக்கு வந்து கட் பண்ணி போட்டு யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி வாழைக்காய் இது. நேந்திர வாழைக்கான்னு சொல்லிட்டு தனியாக கிடைக்கும். அந்த வாழைக்காய் யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் அந்த நேந்திரம் வாழைக்காய் சிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த வாழைக்காய் வச்சு பண்ணக்கூடிய சிப்ஸ் இது. பட் ப்ரொசீஜர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நேந்திர வாழைக்காய் யூஸ் பண்ணி பண்ணாலும் இதே ப்ரொசீஜர் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. டேஸ்ட் மட்டும் லைட்டாக டிஃபர் ஆகும். ஒவ்வொரு வாழைக்காய்க்கும் ஒவ்வொரு மாதிரியான டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும் இது. இப்போ இந்த வாழைக்காயில் மேல் பகுதியும் நுனி பகுதியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு கத்தி வச்சு ஒரு லைன்ஸ் மாதிரி சுற்றி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தோல் உரிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த தோல் உரித்த அந்த வாழைக்காயை நம்ம ஒரு பவுலில் ஒரு சுத்தமான தண்ணி எடுத்துக்கலாம், ஒரு அரை பாகம் அளவு எடுத்துக்கலாம். அதில் போட்டுருங்க. இந்த மாதிரி தண்ணியில் ஆட் பண்ணுறனால அது வந்து கலர் மாறாது. நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும் பொழுது மட்டும் அந்த தோல் உரித்த வாழைக்காயை ஃபுல்லாக ஒரு பிளேட்டில் தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த வாழைக்காய் சிப்ஸுக்கு ஒரு எல்லோ கலர் கொடுத்துருப்பாங்க, அது எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் தான் இது. ஒரு பவுலில் 3/4 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். அதாவது 7 வாழைக்காய்க்கு இந்த அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இதில் 2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த சிப்ஸுக்கு நல்லா அந்த எல்லோ கலர் கொடுக்கறதுக்கான மெயினான திங் இது. இது ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம எண்ணெய் ஹீட் பண்ணி சிப்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடாகிட்டு இருக்கும் பொழுதேவும் நீங்கள் அந்த வாழைக்காயை தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுருங்க. ரொம்ப ஈரத்தோடு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி டப்பன்னு சவுண்டு கிடைக்கும். அதனால தான் இப்போது நம்ம வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் அந்த கிரேட்டர் ஒன்று இருக்கும், நிறையா டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி. அதில் வந்து ஒரு சைடு மட்டும் லென்த்தான ஒரு லைன் இருக்கும். அது வந்து நம்ம பஜ்ஜிக்கு அல்லது நம்ம சிப்ஸுக்கு போடும் பொழுது யூஸ் பண்ணுவோம். அந்த தான் நான் எடுத்திருக்கேன். அந்த சைடில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காயை இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணோம் அப்படின்னா அது ரவுண்டாக கட் ஆகி விழும். நேந்திர வாழைக்காயில் இதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய ரவுண்டாக கிடைக்கும். கொஞ்சம் நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரி பெரிய பெரிய சைஸ் சிப்ஸாக நமக்கு கிடைக்கும். பட் ஒவ்வொரு வாழைக்காய்க்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கிறதுனால டேஸ்ட் மட்டும் லைட்டாக தான் டிஃபர் ஆகும், ரொம்ப டிஃபர் ஆகாது. பட் எல்லா வகையான வாழைக்காய் சிப்ஸுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். இப்போ நம்ம அந்த வாழைக்காயை அந்த சூடாக இருக்கிற எண்ணெயில் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி நல்லா பபிள்ஸ் மாதிரி சவுண்டும் அந்த லைட்டாக அந்த மாதிரி நுர பொங்கியும் வரும். இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் பொழுது ஒரு 2 ஸ்பூன் அளவு நம்ம மஞ்சள் தூள் உப்பும் மிக்ஸ் பண்ண அந்த தண்ணி இருக்குது இல்லையா, அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்பப்போ கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பபிள்ஸ் வரதும் அந்த சவுண்டும் கொஞ்சம் நிற்கும். ப்ளஸ் அந்த வாழைக்காயும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி ஒரு சலசலப்பு சவுண்டு மாதிரி கேட்கும். நம்ம நார்மலாக சிப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி சவுண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சவுண்டு இருக்கும். அதாவது நான் அந்த கரண்டியால் மூவ் பண்ணும் பொழுது அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அந்த சிப்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்குன்ட்டு அந்த டைமில் எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலில் கொட்டிடுங்க. இதே மாதிரி தான் பண்ணணும். இந்த சிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.